வணக்கம் நண்பர்களே. இன்னர் வைஃப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கும் உங்கள் இன்னர் வைஃப் சென்ஸ் தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி உங்கள் அனைவருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி மனதில் அமைதியும் வாழ்வில் வெற்றியும் பெருகட்டும். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு விழா. ஆனா அது வெறும் விழா மட்டும் இல்லை. அது நம்மளோட மனசுக்குள்ள ஒரு புது சக்தியை, ஒரு வைப்ரேஷனை கொண்டு வர்ற ஒரு நாள். ஆமா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்ம எல்லாரும் விநாயகர் சதுர்த்திய கொண்டாடுறோம். வீட்ல சின்னதா ஒரு பிள்ளையார் சிலை வச்சு, கொழுக்கட்டை செஞ்சு, அவல், பொரி, சுண்டல் எல்லாம் படைச்சு நாம வழிபடுவோம். ஆனா இந்த விழாவுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? விநாயகர் முழுமுதற் கடவுள். எந்த ஒரு காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் நாம பிள்ளையார் சுழி போடுவோம். ஏன்? ஏன்னா அவர் தடைகளை நீக்கும் கடவுள். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அதுல வரக்கூடிய தடைகளை தகர்த்து நமக்கு வெற்றியை அருள்பவர் அவர். விநாயகர் உருவமே நமக்கு பல வாழ்க்கை பாடங்கள சொல்லுது. பெரிய வயிறு, அது எல்லாத்தையும் பொறுமையா ஏத்துக்கறதுக்கான அடையாளம். வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கணும்னு சொல்லுது. பெரிய காதுகள், நல்ல விஷயங்கள நிறைய கேட்கணும். மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும்னு சொல்லுது. சின்ன கண்கள், எதையும் கூர்ந்து கவனமா பார்க்கணும்னு சொல்லுது. வளைந்த தும்பிக்கை, எந்த பிரச்சனை வந்தாலும் புத்திசாலித்தனமா சமாளிக்கணும்னு சொல்லுது. ஒற்றை கொம்பு, நல்லது கெட்டதுன்னு ரெண்டு விஷயங்கள் இருந்தாலும் நல்லதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுது. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அருகம்புல். சாதாரணமா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற இந்த புல்லுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? ஏன்னா அது ரொம்ப எளிமையானது, அதே சமயம் ரொம்ப வலிமையானது. எவ்வளவு மிதிச்சாலும் மறுபடியும் வளர்ந்து வரும். அதே போல வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துவண்டு போகாம மீண்டும் எழுந்து வரணும்னு அது சொல்லுது. அதே மாதிரி கொழுக்கட்டை, வெளியில கொஞ்சம் கெட்டியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இனிப்பா இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். வெளியில எவ்வளவு கடினமான விஷயங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அன்பு, பாசம், இனிமைன்னு நிறைய இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விநாயகர் சதுர்த்தியில நம்ம வைக்கிற பிள்ளையார் சிலைகள் எல்லாமே பெரும்பாலும் மண்ணால செஞ்ச சிலைகள். சில நாட்கள் நாம அதை வழிபட்டுட்டு கடைசியில அத தண்ணியில கரைப்போம். இது ஏன் தெரியுமா? சிலை தண்ணியில கரையும்போது நம்மளோட தீய குணங்களும் நம்ம மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களும் கரைஞ்சு போகணும்னு நாம வேண்டிக்கணும். இதுதான் இந்த விழாவோட உண்மையான ஆன்மீக நோக்கம். இந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்க ஒரு சடங்கா மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற ஆழமான உணர்வுகளை உள்வாங்கி கொண்டாடுங்க. வாழ்க்கையில வர்ற எல்லா தடைகளையும் தகர்த்து நமக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்களை, நல்ல குணங்களை பெருக்கி எல்லாருக்கும் உதவி செஞ்சு அன்புடனும் அமைதியுடனும் வாழ்வோம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.